மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா தரமான எடிட்ஸோட உங்களோட ஹைவே ட்ரக்கர். உடம்பு சரியில்லை. ஸோ திருப்பதி டூர் வேறு இங்கே நான் போயிட்டு வந்ததுனால பஸ் எல்லாமே ரிப்பேர் ஆகிடுச்சு. நம்ம கலெக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம கலெக்ஷன் கேட்டால் இது ஒரு பஸ் தான் இருக்குது. இன்னொரு பஸ் வாங்கணும். ஸோ $300 வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்ம கலெக்ஷன் வாங்க போகிற வண்டி. அப்புறம் இவன் வண்டி வச்சுன்னுக்கிறான் பெரிய ஆள் எடுக்குது அப்படின்னா நினைக்காதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெரிய வண்டிலாம் ஒன்றும் இல்லை, ஏசி கோச்சு. ஏசி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வண்டியில் நீங்கள் ஏறினீங்கன்னா தான் தெரியும். இந்த வண்டி வாங்கிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு. $3 தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இது இப்போ ட்ரைவ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வண்டி இந்த வண்டி தான் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ண போகிறோம். புதுசாக இப்போ பெயிண்டிங் அடிச்சு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு TNSTC மூலமா வேலைக்கு சொல்லிங்கிறாங்க. ஓகே, நம்ம ஓட்டி பார்த்துடலாம். ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள நம்மளே எட்ரா கைப்புள்ள வண்டியை அப்படின்னு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கோங்க. மாநகர பேருந்து நிலையம், சென்னை. அவ்வளோதான், வண்டி வெளியே வந்துச்சு. 200 லிட்டர் பெட்ரோலு, சாரி டீசலு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வண்டி எடுத்து அப்படியே இப்போ வந்து கேரளாவில் தான் இருக்கோம். கேரளாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு போனோம். ஏன் இந்த வண்டி இங்கே ஓட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லிவரி தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். தம்ப்நெயில் பார்த்துக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுக்குள்ளே போயிட்டு இந்த பேர் தமிழ்நாடு TNSTC ப்ரௌன் கலர் பஸ் டவுன்லோட், லிவரி டவுன்லோட். இப்போ டீசல் காரமாமா, டீசல் போடணும் அப்படின்னு இவங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டு வாடா பிங்கிலிக்கா பிலாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. ஏன்னா என்கிட்ட 200 லிட்ரு கரெக்டாக நல்லா தரமாக போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதே நமக்கு போதும். வண்டி எடுத்து அப்படியே அப்படியே பிச்சுன்னு போனோம். சைலன்ஸை மாற்றிடுவேன். மாற்றிட்டுனா அதுக்கப்புறம் நம்மளை சீஸ் பண்ணிடுவாங்க. லிவரிக்கோசரம் தான் நான் மாற்றினுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுட்டு நமக்கு சரியான சட்ட சிக்கல் ஆகிடும். வேணாம், எதுக்குன்னு நான் இது பண்ணிக்கிறேன். ஆனால் அப்படியே வந்து நைட் டூருக்கு வந்தீங்கன்னா நைட்லாம் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. நான் ஓட்டிடுவேன், எப்பயுமே ஒரு 100 ஓட்டுவேன். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டுவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் பாரு. எதிர்காலம் வரும், இவன் இந்த மாதிரி வண்டிக்காரங்க வந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு நான் இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக வண்டியெல்லாம் ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா என் தொழிலே இதுதான். யாரும் தப்பு பண்ணக்கூடாது, சரியா? கரெக்டாக வண்டி ஓட்டி தரமான செய்திகளோட நம்ம தம்ப்நெயில் பார்த்துக்கோங்க. தரமான செய்திகளோட நம்ம ஹைவே ட்ரக்கரின் இந்த மாதிரி சந்திலலாம் விட்டு ஓட்டுவான். ஆனால் இப்போ அப்படியே பிரேக் அடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் பாலிசி போட்டு இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி பள்ளத்தில் போகும்போது 100ல் போகக்கூடாது. நான் 100ல் தான் போவேன். ஏன்னா என் பாலிசி அதுதான். அதனால் நம்ம இப்போதைக்கு வீடியோவை முடிச்சுக்கிறது தான் நல்லது. தரமான எடிட்ஸோட உங்களின் ஹைவே ட்ரக்கர்.